தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களை குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டு ஏமாற்றி வாக்கு சேகரிக்கும் திமுக காரன். இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக கார பயில போகிறோம். இப்போ கடைசியாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற மாதிரிக்க ஒரு பாட்டை போட்டு வாக்கு சேகரித்தாங்க. மக்கள் இதை நம்பி ஐயா ஸ்டாலின் வந்தாருன்னா கிழக்கு உதிக்க சூரியன் மேற்க இருந்து உதிச்சிரும் அப்படின்னு ஏமாந்து ஐயா ஸ்டாலினுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரிஞ்சது, ஐயையோ ஐயா ஸ்டாலினுக்கு வாக்களித்தா நம்ம கிழக்கு உதிக்க சூரியன் மேற்க உதிச்சிரும்னு நினச்சி நம்ம வாக்களிச்சிட்டோம். ஆனால் ஐயா ஸ்டாலினுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிழக்கு உதிக்க சூரியன் கூட உதிக்காமல் தமிழ்நாடு இருட்டடைஞ்சு போயிருச்சே அப்படின்னு. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சியினை பார்த்து திமுக மீது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அதிருப்தியில் இருந்தாங்க. இதனை தொடர்ந்து ஊராட்சி மன்ற தேர்தல் வந்துச்சு. அப்போ இந்த திமுக காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கே ஐயா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு நம்ம பாட்டை போட்டு வாக்கு சேகரிச்சிட்டோம், ஊராட்சி மன்ற தேர்தலுக்கும் இந்த பாட்டை போட்டு நம்ம வாக்கு சேகரிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயும் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கும் ஐயா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற பாட்டை போட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சில கிராம மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏன்டா சட்டமன்ற தேர்தலுக்கு இப்படி தான் ஐயா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறான்னு பாட்டை போட்டு வாக்கு சேகரிச்சிங்க, இதை நம்பி நாங்கள் வாக்கும் போட்டோம், உங்களுக்கு ஓட்டும் போட்டோம். ஆனால் நீங்கள் ஆட்சியில் வந்ததுலேருந்து எங்கள் ஊர் விடியவே இல்லைடா, இருட்டணி தானே கிடக்கு, 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தானே கரண்ட் இருக்குது, மித்த 22 மணி நேரம் கரண்டே வரமாட்டேங்கடா உங்கள் ஆட்சியில் அப்படின்னு செருப்பை சாணியில் முக்காத குறையா அடித்து விரட்டினாங்க. இதை பார்த்த இந்த திமுக கார பையில போகிறான், ஐயையோ என்னடா மக்கள் பூரா ஐயா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு பாட்டை போட்டால் அடித்து விரட்டுதாங்களே, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் குடுகுடுப்புக்காரன் வேஷம். இந்த குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டு இந்த திமுக கரப்பையில் பூரா மக்களை எப்படி ஏமாத்தாம்னு அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்க தமிழ் நெஞ்சங்களே. நல்லாட்சி நடக்கணும்னா திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கம்மா சொல்றா. இன்னைக்கு எவ்வளவு இன்னல்கள் மத்தியிலேயும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தது முக ஸ்டாலின் தான் சொல்லி ஜக்கம்மா சொல்றா. இன்னைக்கு கரபடிந்த நாட்டை இன்னைக்கு தமிழ்நாட்டை சீர்திருத்தி கொண்டு வந்தது முக ஸ்டாலின் தான் சொல்லி ஜக்கம்மா சொல்றா. கொள்ளையடித்த அதிமுக கிட்ட இருந்து மீட்டு திமுகங்கிற ஒரு கட்சியை இன்னைக்கு மக்களிடத்துல காப்பாத்தி முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆகி இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சிட்டு இருக்காருன்னு ஜக்கம்மா சொல்றா. நல்லகாலம் பிறந்துருச்சு, நாட்டுக்கு நல்லகாலம் பிறந்துருச்சு. கொள்ளையிலா நல்லாட்சி இந்த நரேந்திர மோடி ஆட்சி நமக்கு வேணான்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. 10 வருஷமா அவன் சொன்னதை எதையுமே செய்யலன்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. மாதம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலேருந்து இந்த திமுக கார பயில்வட்ட போகிறோம். நம்ம என்ன கேட்குறோம்னா, அட திமுக கார பயில்வலே நீங்கள் தானாடா சொன்னீங்க நாங்கள் சாமியை நம்ப மாட்டோம், அதை நம்ப மாட்டோம், இதை நம்ப மாட்டோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு முன்னே எப்போமோ ஐயா தேவர் ஜெயந்திக்கு போகையில் அங்கே போயிட்டு அவங்க திருநாள் கொடுக்காங்க, தூர தட்டிட்டு வந்தார், நான் கடவுள் நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இல்லைன்னு. பெரியாண்டா குடுகுடுப்புக்காரனை கூப்பிட்டு வச்சுட்டு குடுகுடுப்பு அடிக்கிங்க. அதில் அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, குடுகுடுப்பாரன் 1000 ரூபா கொடுத்தாரு ஸ்டாலின், அதை செஞ்சார் இதை செஞ்சார். அந்த குடுகுடுப்புக்காரன் உண்மையை ஒன்று சொல்லியிருக்கான். என்னன்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மோடி நம்ம நாட்டை விற்காரு அப்படின்னு அது ஒன்றை தான் அந்த குடுகுடுப்புக்காரன் உண்மையை சொல்லியிருக்கான். மித்த எல்லாம் போய் தான். ஏன்டா உங்களுக்கு ஏன்டா இந்த பொழப்பு, குடுகுடுப்புக்காரன் வேஷத்தை போட்டு மக்களை ஏமாத்துறீங்க. மக்கள் நீங்கள் பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் தமிழ்நாட்டு மக்களை. அட பைத்தியக்கார பயில இந்த திருப்பு நீங்கள் தான்டா ஏமாந்து போவீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. நீ என்ன குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டாலும் சரி, என்ன மயிரப்புடுன்னு வேஷம் போட்டாலும் சரி, ஒன்னால் தமிழ்நாட்டில் இன்னுமே ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டு வாக்கு செய்தே தெரிஞ்சு போச்சு உன் அரசியல் உன் ஆட்சி தோக்க போகுது அப்படின்னு. அதில் வேற அவன் சொன்னான் பாருங்க, சக்கமா சொல்லுதா ஐயா ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்காருன்னு. ஏன்டா நீ வேற சக்கமா சொல்லுதா ஜெயலலிதா அம்மா சொல்லுதாங்க அப்படின்னுட்டு போடா பேய் வழியை பாருடா திமுக செம்பு திட்டாம. அவன் வேஷம் போட்டிருக்காம குடுகுடுப்புக்காரன்லாம் இருக்க முடியாது. குடுகுடுப்புக்காரன் இப்படி சும்மா சக்கமாக்கு எதிராக ஒரு இதை சொல்ல முடியாது. இவன் திமுக கார பயில தான் இருப்பான். நீங்கள் நல்லா அவனுக்கு முகத்தெல்லாம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக கார பயில தான் குடுகுடுப்புக்காரன் வேஷத்தை போட்டு கொண்டாந்து குடுகுடுப்பு அடிக்க விட்ருக்காங்க. மித்தப்படிக்க உண்மையாக அந்த சக்கமா சொல்லுதான் குடுகுடுப்பு அடிச்சவரன் இப்படி தெய்வத்துக்கு எதிராக செயல்படுற ஆளாக இருக்க மாட்டாங்க. முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்.